எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கான வீடியோவில் இந்த ரெய்சின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உலர்ந்த திராட்சைகள் நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லதா, எவ்வளோ சாப்பிடலாம், என்ன சத்துக்கள் இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு நம்ம உலர்ந்த திராட்சைகள் எடுத்துக்கிறது போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. ஏன் அப்படின்னா ரெய்சின்ல மிக அதிகமான கலோரிகள் இருக்குங்க. ஏன்னா இது திராட்சை, அந்த திராட்சையை உலர வைக்கப்பட்டு அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் முற்றிலும் நீக்கப்பட்ட பிறகு இந்த மாதிரி சுருங்கி நம்மளுக்கு உலர்ந்த திராட்சையா கிடைக்குது. அதனால கெட்டு போகாமல் நீண்ட நாட்கள் அதோட இனிப்பு தன்மை அப்படியே மெயின்டைன் பண்ண வைக்கிறதுக்காக இந்த உலர்ந்த திராட்சைகள் ப்ரிப்பேர் பண்ணப்படுது. அதாவது இயற்கையான முறையிலையும் இதை ப்ரிப்பேர் பண்ணலாம். டைரக்டா சூரிய ஒளியில உலர வைக்கப்பட்டு 2 to 3 நாட்கள் உலர வைக்கப்பட்டு காய வைக்கப்பட்டா கிடைக்கும். பட் நம்ம ஊர் கிளைமேட்ல அப்படி நம்ம பண்றது சாத்தியம் ரொம்ப கம்மி. ஏன்னா அப்படி உலர வைக்கும் போது ஈஸியா ஃபங்கஸ் தொற்றுக்கள் உருவாகி அது கெட்டு போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்குமே தவிர, இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரா உலர்ந்து சுருங்கி நம்மளுக்கு ரெய்சினா உலர் திராட்சையா கிடைக்காது. அதனாலதான் ஆர்டிபிஷியலான முறையில, செயற்கை முறையில இது உலர வைக்கப்படுது. இப்போ செயற்கை முறையில உலர வைக்கப்படும் போது கலர் மாற்றம் ஒன்று, திராட்சையோட வெரைட்டியை பொறுத்து இந்த கலர்கள் பிரவுனு, ஒரு மாதிரி மஞ்சள், கருப்பு நிறம், கோல்டு நிறம் போன்ற நிறங்கள் இருக்குன்னா, சில சமயம் இந்த நிறங்களை இந்த மாதிரி மஞ்சள் நிறமா மாத்துறதுக்கு, கருப்பு ஆகாம தடுக்கிறதுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா உலர வைக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு அந்த கலர் மாறுபாடு நிகழாது, ரொம்ப பிரவுனா மாறாது அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதனாலேயே இந்த ஆர்டிபிஷியல் மெத்தட் யூஸ் பண்ணப்படுது. இதுல 3 ஸ்டெப் இருக்கு. இந்த 3 ஸ்டெப் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரீ ட்ரீட்மெண்ட் பண்ணப்படும். திராட்சைகள் பொட்டாசியம் கார்பனேட், எஸ்டர்ஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட் அப்படிங்கிற சில வேதிப்பொருட்கள் சேர்த்தா தான் சீக்கிரம் அந்த ஈரப்பதம் அப்படிங்கிறது 2 to 3 மடங்கு வேகமா உறிஞ்சப்படும். இதே நம்ம வெயில சூரிய வெளிச்சத்துல காய வைக்கும் போது ஈரப்பதம் உறிஞ்சப்படுறதை விட 3 மடங்கு வேகமா இந்த வேதிப்பொருட்கள் யூஸ் பண்ணும்போது உறிஞ்சப்படும் ஈரப்பதம். இப்ப ரீசன்ட் டெக்னாலஜில இந்த திராட்சைகளை ஆயில் இமல்ஷன் இல்லைன்னா டைல்யூட் ஆல்கலி சொல்யூஷன் போன்ற பல வேதிப்பொருட்கள் டெக்னாலஜி வந்துருச்சு. ஏதாவது ஒரு முறையை பயன்படுத்தி இதுல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை வேகமா வெளியே எடுத்துருவாங்க. அது ப்ரீ ட்ரீட்மெண்ட். இந்த ப்ரீ ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் செகண்ட் ஸ்டெப் ட்ரையிங் ப்ராசஸ். இந்த சமயத்துல தான் ஈரத்தை எடுத்ததுக்கு அப்புறம் உலர வைக்கிறது அப்படிங்கிறது. இப்போ இன்னும் நல்லா வேகமா காஞ்சி போகும். நல்லா சுருங்கி காஞ்சி அதுல இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள், ஸ்வீட்டுகள் அப்படியே ரீட்டைன் ஆகும். இந்த ட்ரையிங் பண்றதுக்கு, உலர வைக்கிறதுக்கு மைக்ரோவேவ் ஓவன்ல வச்சாலுமே வேகமா உலர்ந்துடும். அப்படி மைக்ரோவேவ் ஓவன்ல உலர வைக்கும் போது இந்த ரெய்சின்லாம் பஃபியா குண்டு குண்டா நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து 3வது ஸ்டெப் போஸ்ட் ட்ரையிங் ப்ராசஸ். இப்போ மறுபடியும் ஒரு தடவை தண்ணீர்ல கழுவப்படும் இந்த உலர வைக்கப்பட்ட திராட்சைகள். ஏன்னா இது மேல படிச்சிருக்கக்கூடிய கெமிக்கல்கள் அப்படிங்கிறத சாப்பிட்றதுக்கு முன்னாடி ரிமூவ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இதை நல்லா வாஷ் பண்ணிடுவாங்க. வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் 1 more டைம் உலர வைக்கப்படணும். ஏன்னா ஈரம் அப்படிங்கிறது சுத்தமா இருக்கக்கூடாது, இருந்தா இது கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுனால அந்த ப்ராசஸ் அப்ப மறுபடியும் ஒரு தடவை உலர வைக்கப்பட்டு அதுக்கப்புறம் பாட்டில்கள்ல அடைக்கப்பட்டு மனிதர்கள் பயன்பாட்டுக்கு வரும். என்னன்னா சில சமயம் இதோட கலர், நிறத்தை மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்காக சல்பர் டை ஆக்சைடு கூட சில சமயம் ஆட் பண்ணப்படும். இந்த சல்பர் டை ஆக்சைடு இது வேகமா பிரவுன் நிறமா மாறதை தடுக்கக்கூடியது. பிளஸ் இதுல இருக்கக்கூடிய சில வைட்டமின்கள் திராட்சையை விட்டு வெளியே போகாம பார்த்துக்கூடியது சல்பர் டை ஆக்சைடு. எப்படி இருந்தாலும் இயற்கையான முறையில் இதை பண்ண வைக்க முடியாத டாக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். அதுக்கு முக்கியமான காரணம், இயற்கையாகவே திராட்சையோட மேல் தோள்கள்ல இருக்கக்கூடிய அந்த வேக்சி சப்ஸ்டன்ஸ், அந்த மெழுகு போன்ற விஷயங்கள் திராட்சை கெட்டு போகாம இருக்கிறதுக்காகவே இயற்கையில படைக்கப்பட்ட பல விஷயங்கள் திராட்சையோட தோல்ல இருக்கு. அதனால திராட்சையிலிருந்து இயற்கையான முறையில ஈரத்தை வெளியேற்றணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப டைமும் எடுக்கும், திராட்சை வீணாகும், கெட்டு போயிடும் ஈஸியா நம்ம இயற்கையான முறையை ட்ரை பண்ணும்போது. அதனாலே இந்த செயற்கை முறை, மெக்கானிக்கல் முறை பயன்படுத்தப்படுது இந்த ரெய்சின் தயாரிக்கிறதுக்காக. உலகத்திலேயே துருக்கி, அமெரிக்கா, ஈரான், இந்தியா இந்த 4 நாடுகள்ல தான் மெயினா இந்த உலர்ந்த திராட்சைகள் தயாரிக்கப்படுது. 100 கிராம் இந்த உலர்ந்த திராட்சைகள் எடுத்துக்கிட்டோம்னா அதுல எவ்வளவு சத்துக்கள் இருக்கும் அப்படின்னா 15% அப்பயும் நீர் அப்படிங்கிறது கொஞ்சமா இருக்கும். இது கான்சென்ட்ரேட்டட் நீர். 15% வாட்டர், 79% மாவு சத்து இருக்கும், 3% புரதச்சத்து இருக்கும், கொழுப்பு கிடையாது. மொத்தத்துல எவ்வளவு கலோரிங்க? 100 கிராமுக்கு 299 கலோரி. இதுதான் இங்க இருக்கக்கூடிய
நிறைய நம்ம சாப்பிடக்கூடாது. கிட்டத்தட்ட 300 கலோரிகள் கிடைச்சிருது 100 கிராம்ல. அதனால நம்ம நிறைய ரைசின் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம அவாய்ட் பண்ணுமே தவிர, ஒரு 50 கிராம் எடுக்கிறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது, நன்மை தரக்கூடியது. எந்தெந்த வகையில் நன்மை தரக்கூடியது? ஃபர்ஸ்ட் இதுல இருக்கக்கூடிய மினரல்கள், அதாவது தாது சத்துக்கள், ரிபோஃப்ளாவின் அப்படின்னு சொல்லக்கூடிய வைட்டமின் சத்துக்கள், வைட்டமின் B6 சத்துக்கள், பி வைட்டமின் சத்துக்கள், இதெல்லாம் இந்த ரைசின்ல நிறைய கிடைக்குது நம்மளுக்கு. ஜென்ரலா சர்க்கரை நோயாளிகள் குறைவா எடுத்துக்கணும். பட் மற்றவங்க, மெயினா எக்ஸசைஸ் பண்றவங்க, நல்ல ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, ஆரோக்கியமான முறையில ஒரு ஸ்நாக்ஸா எடுத்துக்க கூடியது இந்த உலர்ந்த திராட்சைகள். இதுல கிடைக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது, நம்ம எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த திராட்சைகளை சாப்பிட்டுட்டு எக்ஸசைஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உடனடியே நம்ம உடம்புக்கு எனர்ஜி சக்தி கிடைக்கும். ஏன்னா கலோரி அளவுகள் அதிகம். அதே சமயம் இயற்கையான சர்க்கரை தான் இதுல இருக்கே தவிர ஆர்டிபிஷியல் சர்க்கரை இதுல கிடையாது. இதே மாதிரிதான் விளையாட்டுல ஜெல்லி பீன்ஸ் அப்படிங்கிற இன்னொரு விஷயத்த யூஸ் பண்ணுவாங்க விளையாட்டு வீரர்கள். ஜெல்லி பீன்ஸ் சாப்பிட்டா அந்த எனர்ஜி கிடைக்கும், நல்லா விளையாட முடியும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது இதுல கிட்டத்தட்ட 6 கிராம் அளவுக்கு நம்மளுக்கு நார்ச்சத்து கிடைக்குது. இந்த நார்ச்சத்து அப்படிங்கிறது இந்த உலர்ந்த திராட்சைகள் நம்மளுக்கு மலச்சிக்கல் பிரச்சனைகள் எதுவும் வராம பாதுகாக்கக்கூடிய, நல்ல செரிமானம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல உணவு அப்படின்னு சொல்லலாம். எடை குறைப்பு முயற்சி செய்யறவங்களுமே இந்த ரைசின்ஸை, உலர் திராட்சைகளை ஒரு ஸ்நாக்ஸாவும் சாப்பிடலாம். எடை குறையறதுக்கு இது ஒண்ணு மட்டுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போறது இல்ல. பட் பசி எடுக்கும் போது அந்த பசியை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த உலர் திராட்சைகள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கூடவே இதோட கொழுப்பை குறைக்கும் தன்மை, கெட்ட கொழுப்பை குறைக்கும் தன்மை அப்படிங்கிறதும் நம்மளுக்கு நன்மை தரக்கூடியது. இதுலயுமே இரும்பு சத்து நிறைய இருக்குங்க. நம்மளுக்கு ஒரு 1.5 கிராம் அளவுக்கு இரும்பு சத்து கிடைக்குது. ஸோ நம்ம படிக்கிற குழந்தைகள்ல இருந்து எல்லாருக்குமே ஸ்நாக்ஸ் அப்படின்னு நீங்க கொடுக்கும்போது அது இந்த மாதிரி விஷயங்களா கொடுக்கறது அவங்களோட மூளை வளர்ச்சிக்கு நல்லது, உங்களோட உடலோட உறுதிக்கும் நல்லது. ஏன்னா இரும்பு சத்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு தேவை இருக்கு. நம்ம ஞாபக சக்தியில இருந்து நம்மளோட ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டியே நம்மளோட இரும்பு சத்துல தான் இருக்குது, ஹீமோகுளோபின்ல தான் இருக்குது. அப்ப இரும்பு சத்து தாராளமா நம்ம உடம்புக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கணும். அதனாலதான் இதை ஸ்நாக்ஸா சாப்பிட்றது நல்லது அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் எல்லா வயதினரும். அடுத்த விஷயம், இதுல இருக்கக்கூடிய கால்சியமும் போரான் சத்துக்களும். இந்த கால்சியம் சத்துக்களும் போரான் சத்துக்களும் குறிப்பா பெண்களுக்கு போஸ்ட் மெனோபாசல், மாதவிடாய் முடிஞ்ச பின்னாடி வரக்கூடிய அந்த எலும்புருக்கி நோய், ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற விஷயங்களை தடுக்கக்கூடியது. அதனாலேயே ரெகுலரா நம்ம ஒரு ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் உலர் திராட்சைகள் சாப்பிடும் போது கால்சியம் அளவுகள் நம்மளுக்கு கிடைக்குது. கால்சியம் நம்ம எலும்புலேயே தங்கி நம்ம எலும்புகளை உறுதியா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அந்த வகையில நம்மளுக்கு உலர் திராட்சைகள் எலும்புகளோட உறுதித்தன்மைக்கு நன்மை தரக்கூடியதா இருக்கு. உலர் திராட்சைகள்ல ஃபீனால், பாலிஃபீனால் சத்துக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் இருக்கு. இது சர்க்கரை நோய்களுக்கு, இதய நோய் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து. ஸோ அந்த சத்து உலர் திராட்சையில கிடைக்குது. அடுத்து இன்னொரு விஷயம், நம்ம பற்கள்ல இந்த சொத்தை பற்கள் ஈஸியா புண்ணு வருது போன்ற விஷயங்கள் வருது இல்லையா, பேட் ஸ்மெல் வருது போன்ற பல விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதையெல்லாம் குறைக்கக்கூடியது இந்த உலர் திராட்சைகள். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய ஃபைட்டோ கெமிக்கல்ஸ், லினோலிக் ஆசிட், ஒலினோலிக் ஆசிட், இதெல்லாம் நம்ம வாய்ப்பகுதியில் இருக்கக்கூடிய கிருமிகளுக்கு எதிராக போராடக்கூடியது. பொதுவாக எப்படி நம்ம இந்த உலர் திராட்சைகளை உணவுல சேர்த்துக்கலாம்? ஒன்னு ஸ்நாக்ஸா சாப்பிடலாம், இல்லைன்னா தயிர் சாதம், சாதாரணமா தோசையில கூட தூவி விட்டு ஏதாவது ஒரு வகையில நம்ம இந்த உலர் திராட்சைகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரலாம். டெய்லி ஒரு ஸ்பூன் அப்படிங்கிற அளவில் 5 கிராம் டு 10 கிராம் அப்படிங்கிற அளவில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சேஃப்டி, உடல் நலத்துக்கு, ஆரோக்கியத்துக்கு நன்மையும் இந்த குறைந்த அளவு ரைசின்கள் மூலமா நம்மளுக்கு கிடைச்சிடுது. ஆக மொத்தம் உலர் திராட்சைகள் குறித்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி மருத்துவ வீடியோக்கள் பார்க்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.